ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி தங்கச்சி ரொம்ப நேரமாக ஸ்நாக்ஸ் செஞ்சு தாங்கன்னு கேட்டாலா, என்ன வேணும்னு கேட்டதுக்கு பாப்கார்ன் செஞ்சு தாங்கன்னு கேட்டாலா, வீட்டிலே ஏன் ஹெல்த்தியாக செய்யக்கூடாதுன்னு சோளம் வாங்கிட்டு வந்தேன். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு என்னென்ன தேவையானதுன்னு பார்த்துடலாமா? சோளம், பட்டர், எண்ணெய், மஞ்சள், உப்பு. எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? சூடாகட்டும். பேன் சூடாயிடுச்சு. பட்டர் போட்டுக்கலாம். எண்ணெய் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், ஊற்றிடலாம். சூடாகட்டும். உப்பு போட்டுக்கலாம். இப்போ மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இப்போ சோளம் போட்டுக்கலாம். வெடிக்குது, மூடி வச்சுக்கலாம். இது பாருங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பார்க்கலாமா? பாஸ்தா பாயசம் வந்து தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? தண்ணி கொதிக்க வச்சிடலாம். கொதிச்சிருச்சு. பாஸ்தா போட்டுக்கலாம். உப்பு போட தேவையில்லை. நல்லா வேகட்டும். பாஸ்தா வெந்துருச்சு. 5 ஸ்பூன் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். பால் காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சர்க்கரை போட்டுடலாம். மிக்ஸ் பண்ணலாம். பால் ஊற்றிக்கலாம். மிக்ஸ் பண்ணலாம். வெந்துருச்சு. உங்களுக்கு இந்த ஸ்டேஜ் போகணுன்னா ஆஃப் பண்ணிடுங்க. இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா கொஞ்ச நேரம் கழித்து ஆஃப் பண்ணுங்க. பாதாம், முந்திரி, திராட்சை வறுத்து வச்சுருக்கேன், போட்டுடலாம்.
மிக்ஸ் பண்ணலாம். ரெடி ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். பாஸ்தா பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட்டாக இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.